என்னத்துக்கு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்களா? ஐயா மெக்கானிக் ஷாப்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஐயா உங்க வண்டிக்கு நீ மெக்கானிக் பண்ணலன்னு சொல்ல போறாங்க. அப்படியா? இதுனா எல்லாம் ஃபுல் ஸ்மார்ட் பார்த்தா அப்படியே ஏதாவது வச்சு ஒரு டைம் இருக்கும்போது பிடிக்கதா? அது என்ன கையில வச்சுக்கிட்ட? இதான் இது சேவ் பண்றாங்க. ட்ரிம் பண்றதா? அது உடைச்சு தனித்தனியா எடுக்கணுமா? அத இல்ல இதுல பித்தளை இருக்குது. இது ஓடிக்கும். அந்த ஒரு சின்ன பித்தளைக்கு அது அவ்வளவு வேலை செய்யணுமா? என்ன செய்யறதா? சின்னதா பெருசு அதை உடைச்சு எடுத்து போட்டாதான் சுத்தி இல்ல. சுத்திக்கே இருக்கே கத்திக்கு. இது வச்சு ஓடிக்கிறதுக்கு இல்லையே. அதனால அது மேல வச்சு மோட்டர் இது. இது ரொம்ப கஷ்டமா. இதெல்லாம் வந்து இது உடைச்சிருக்கணுமா? இதெல்லாம் அந்த கூல் லிஸ்ட் உடைச்சிருக்கணுமா? இதெல்லாம் தனியா ஓட்டி போடணும். இதெல்லாம் தனியா போடணும். பாத்திரம் சரி, எப்படி இந்த மூட்டை எப்படி எடுத்துற? ஐயா ஒண்ணா பொறுக்கிட்டே எடுத்து வரது. கையில தூக்கிடணுமா? வண்டி இல்லன்றதா கையில தூக்கிடணும் அவ்வளவு மூட்டையா? இது தனியா தனியா இது பிட்டு போடும். இது என்ன? இது வந்து இரும்பா? தகரம். இது ஒயர் என்ன பண்ணணும்? அப்படி போட்டீங்கன்னா அப்படி என்ன பண்ணணும்? கொளுத்தி விடிக்கணுமா? இது தகரமா? போட்டு இது தனியா கட்டி இருக்கும். அது ஒயர் தனியா இருக்கணுமா? எங்க போய் தரீங்க? கீழே இருந்துதா குப்பையில போய் 1-2 பொறுக்கிட்டு வரும். அந்த குப்பை கிடங்குல போய் பொறுக்கணுமா? அதை இல்ல இது ஊருக்கு போறீங்களா? வேற என்ன? இல்ல குப்பை மேடுக்கு போவல அதுல வந்து பொறுக்கிட்டு வரும். ஓஹோ, என்ன கடிதம் மொத்தம் தந்துருவீங்க? இங்க வச்சு செப்பரேட்டா பிரிச்சணுமா? வாட்டர் கேன்லாம் காணோம். அதெல்லாம் இல்ல. இது மெட்டல் சாமான். வாட்டர் கேன் தனியா இருக்கா? இது மெட்டல் சாமான் சொல்லுவாங்க ஐயா. இது மெட்டல்னு சொல்லுவாங்க. அதுனா அலாவுதீன் அற்புத விளக்கா? இல்ல இரும்பு இருக்குது. இந்த இரும்பு தனியா எடுக்கணும். அதான் அலாவுதீன் விளக்கு மாதிரி இருக்காது. என்ன சாமி பூஜை வர வைக்கத்தானே அது? இல்ல இது கருப்பாங்களே குழாவா? இது வீட்டுக்கு அது கொடுத்தாரு. தாப்பா. ஓ சரி. ஆனா அது ரேட் அதிகமா போகும்ல? அப்புறம் இதுவா? அது பித்தளை தானே? அது கலர் மட்டும் பிராஸ் மாதிரி இது பாக்கிறதுக்கு. அந்த இரும்பு எடுக்கணுமா? இப்ப அந்த போல்டு அது தனி ரேட்டா? இல்ல இது இரும்பு எடுத்ததா நம்மளுக்கு அவங்க இரும்பு பாப்பாங்க. மேக்னெட் போட்டு பாப்பாங்க. இரும்பு இருந்துச்சுன்னா கழிச்சிடுவாங்க, எடுத்துருவாங்க. கொஞ்சம் இரும்பு கூட இருக்க கூடாது. அதனாலதான் கொஞ்சம் இரும்பு இருந்தாலும் நாங்க வெட்டி எடுப்போம். அது கையில வச்சு தகரமா? அது கையில வச்சு தாப்பா மாதிரி இருக்குது. அது ரேட் அதிகமா? பித்தளை ரேட் அதிகமா இரும்பை விட? ஆனா இப்ப பித்தளையா இரும்பான்றது அவங்க காந்த ஒட்டி பாப்பாங்களா? நானே காந்தகம் இருக்கு. நீ செக் பண்ணி ஊத்துறியா? இதெல்லாம் தெரிஞ்சிடும் எனக்கு. கண்ணால பார்த்தல எல்லாம் தெரிஞ்சிடும். எது பித்தளை இதெல்லாம் இரும்பு, இதெல்லாம் பித்தளை கிடையாது. நான் ஒண்ணு சொல்றேன், மக்கள் பாக்குற மக்கள் உங்க வீட்டுல இருக்கிற பழைய இந்த மாதிரி இந்த ஐட்டம் இருந்ததுன்னா இந்த பக்கம் வந்து என்ன கொண்டா தீபாவளி கொடுத்துட்டு போயிருங்க. பாவம் எங்க வீட்டுல நிறைய இருக்குது. நான் அந்த பக்கம் வரும்போது ஒரு கோணி கட்டி தூக்கி வந்துடுறேன். நீ போய் நீ எடுத்துன்னு வந்து பண்ணு. எல்லாம் கொண்டாந்து வீட்டுல இருக்கிற பழைய பொருள்லாம் வந்து போகிக்கு கொட்டாதீங்க. இந்த பழைய அந்த கொடை இந்த மாதிரி ஐட்டம் இருந்தா கொண்டாந்து தீபாவளி கொடுத்துருங்க. பாவம் இந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. ஒயரு நீங்க வீடு கட்டுறீங்க, ஒரு ஒயரிங் ஒர்க் பண்றீங்கன்னா மீந்து போன ஒயர் இரும்பு எல்லாம் இருந்தா தீபாவளி கொடுத்துருங்க. ஓ, அதுக்காக அவ்வளவு வேலை செய்யணுமா? இரும்புல போட்டுருணும். தாக்கணும். இது எத்தனை நாளா கலெக்ட் பண்ணது? இது ஒரு 3 வாரம். 3 வாரமா இருக்கா? 3 வாரம். முன்னர் மூட்டை பிச்சது 2 வாரம். கிட்டத்தட்ட 1 மாசமா பண்ணதா? இது டப்பா எடுத்து அந்த Dress கோல்கேட் எல்லாம் போடுறதுக்கா வைக்கிறதுக்கா? உங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா. இந்த வராங்கல்ல கடலெல்லாம் சில பொருள் எல்லாம் வாங்குவோம். எப்பாச்சும் உங்களுக்கு இந்த வாட்சி மோதிரம் தங்க ஐட்டம் கிடைக்குதா? அந்த மாதிரி எனக்கு கிடைக்காதா? இல்ல யாருக்காவது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்கும் ஐயா. கிடைக்குமா? ஆனா நம்மளுக்கு கிடைக்காது. இது என்ன? இது அது தண்ணி காய்க்கிறா? எலக்ட்ரானிக் ஐட்டம். எல்லா பொருளும் பார்க்கலாம் போடுதுங்க. ஆனா நம்மளுக்கு எல்லாம் அந்த மாதிரி கிடைக்காது. ஆனா இப்ப போடவும் மாட்டாங்க. தங்க விக்கிற விலைக்கு போடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒயரிங்க கிடைக்குது இல்ல, கடையில குடுப்போம். சார்ஜர் ஒயர் இத வருது. அதான் நமக்கு போய் தானே அது கைட்டு இரும்பு தனியா எடுத்துடணும், பிளாஸ்டிக் தனியா எடுத்துடணும். எடுத்து கடைசியா தனித்தனியா போடணுமா? ஒரே கடையில் வாங்கிக்கோங்களா எல்லாத்தையும்? எல்லாம் ஒரே கடையில. வேற ரேட்டா? இரும்பு ரேட் விக்குது இப்போ? இரும்பு தெரியல எனக்கு. கலங்கடை பக்கத்துல போனது இல்ல. கத்தி இருக்குதுக்கு. கத்தியும் போட்டுறானா குப்பையில? ஆமா. கையில என்ன கிளவுஸ் போட்டுட்டு தானே வேலை செய்ய முடியாது. ஏன்
மாட்டப்படாதா? தெரியாது. ஏன்னா கத்தி அது இதுன்னு கைக்கு மத்து டப்பா அதெல்லாம் இருக்குதுல்ல. இதெல்லாம் மெலிசா இருக்குது இல்லையா, இது உரிக்க முடியாது. என்னால இப்படி போட்டு கொளுத்திடலாம். இது வந்து உரிக்கலாம். அது உரிக்கலாம். ஆமா, இதெல்லாம் உரிக்கிறது தனியா எடுத்து வச்சுடு. ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை போச்சுன்னா உரிச்சு வச்சுடு. ஓகே. அது கத்தி கடையில இருக்குதா, நீங்க செஞ்சதா? நாங்க செஞ்சதா? அது வாட்டமா? ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த கத்தி. கத்தி ஒரு மனுஷன் ஒரு அஸ்தி அது. இப்போ உங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் எல்லாமே இங்க கிடைக்கிறதால பூஜை அறை வச்சு வச்சுக்கிறீங்க, எல்லாமே இங்க இருந்து எடுத்துதான். இது வந்து என்ன சொன்ன, கிலோ 300 ரூபாய் சொன்னாங்க. அந்த ஒயரா? ஆனா 1 கிலோ தேத்துறதுக்கு ரொம்ப நிறைய வடிகட்டு இருக்குல்ல. 1 கிலோ வரதுக்கு ரொம்ப நாளாம். இப்போ இது மொத்தம் வித்தா எவ்வளவு வரும்? இதெல்லாம் அந்த வருவாங்க ஒரு அண்ணன், இதெல்லாம் இருந்தா எடுத்து வச்சிடு. இல்ல இது பிரிண்ட் இருக்கா? அந்த பிரிண்ட் இருக்கு போறது கேட்ரேஜ் டோனர் இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது வாங்கி போறாங்களா தனியா? இது இந்த வாட்சிங்க கட்டுறாங்கல்ல அது வாங்கி போறாரா? எங்க வாட்ச் ஒன்று பாத்தீங்க, ஃபாரின் வாட்ச் மாதிரி. வாட்ச் காமி, வாட்ச் பார்க்கலாம். இது ஃபாரின் வாட்ச் இல்லமா, அது ஏதோ டுபாகூர் வாட்ச் போகுது. கம்பெனி பேர் என்னன்னு தெரியல. எல்டான் அதெல்லாம் தனியா வாங்கிக்கிறாரு அவரு. 5 ரூபாய் அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிட்டு இருக்கு, அதிகாதிங்க. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவங்க இந்த பாட்டில் எல்லாம் சுத்தம் பண்ணி அவங்க கண்டு போட்டு விற்பாங்க. விக்கிறாங்களா? அதை அடப்பாங்களா? இதெல்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு இல்ல, இதுல காலி பாட்டில் தானே. இந்த காலி பாட்டில் நல்லா. ஓ, காலி பாட்டில் அதை சென்ட் போட்டு விற்பாங்களா? ஓகே ஓகே. அது கொஞ்சம் நஞ்சம் எடுத்து வித்துற போறாங்க. இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. உள்ள எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி முதல்ல இது போட்டு வாசனை பண்ணி அதே சென்ட் இதுல அதுல போட்டு வச்சிருவாங்க. அது சுத்தி இதெல்லாம் கிளீன் பண்ணும். உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. இந்த மூடி எல்லாம் எடுத்துட்டு இதை எடுத்து அப்படியே டாப்பா எடுத்து கிளீன் பண்ணி அதுல உள்ள இருக்கிறது கொஞ்சம் கூட விட மாட்டாங்க. ஆமா, சுத்தம் பண்ணி விடுவாங்க. அதே சென்ட் வச்சு வித்துடுவாங்க. வாட்ச் ரிப்பேர் பண்றாங்களா? ரிப்பேர் பண்ணதுனா மேக்ஸிமம் பேட்டரி தான் போயிருக்கும். சுத்தமா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு பேட்டரி போட ஓடும். ஆமா, ஓடும். ஆமா, நம்ம கிட்ட இந்த பைசா வாங்கி போய் புதுசா பண்ணிடுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்களால ஒரு உயிர் பெற்று வருது எல்லாம். நாங்க எப்படி சொல்லுவோம் ஐயா, இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து வாங்கி போய் அவங்க புதுசா பண்ணி வியாபாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படியே குப்பையில மக்கி போகாம நீங்க எடுத்து அதை ரெடி பண்ணி கடையில போடும்போது திருப்பி ஆமா, நம்மளுக்கு காசு வரும். நாட்டுக்கு எவ்வளவு நல்ல விஷயம் பண்றீங்க. இதெல்லாம் குப்பையில மக்கா எத்தனை வருஷம் ஆகுது மக்கறதுக்கு. சாதாரணமா குப்பை பொருள் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இது இந்த இரும்பு இதெல்லாம் மக்கி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை வந்து ரீயூஸ் பண்றீங்க. ஆனா நம்ம கிட்ட இருந்து வாங்கி போய் அவங்க புதுசா பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி செய்வாங்க. எந்த வேலையுமே ஈஸி இல்ல, எல்லாமே கஷ்டமான வேலை தான். ஆனா நாங்க எங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க கீழே போடாதீங்க, ஓடிக்காதீங்க, நீங்க வச்சிருங்க, நாங்க வாங்கிட்டு போறோம் அப்படின்னு. நம்ம கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் சொல்லி வாங்கிட்டு போய் அவங்க புதுசா இந்த 5 ரூபாய் அது என்ன ரேடியோ மாதிரி ஒண்ணு இருக்குது. எல்லாம் அதெல்லாம் ரிப்பேர் ஆன தூக்கி போட்டுருவாங்க. ரேடியோ இல்ல, அது என்ன தெரியல. அதுனா இதயம் நல்ல அது என்ன அது அப்படியே முழுசா இருக்கு. என்ன இதயம் போட்டுக்குது. அது என்ன? அது இதயம் டேட் போயிட்டு இருக்கு. ஆமா, இதயம் பொண்ணு இருக்குது. இதெல்லாம் வந்து அப்படியே எக்ஸ்பைரி ஆனா தூக்கி போட்டுறாங்களா? போட்டுருவாங்க. அது என்ன பண்ணி நீ தூக்கி போட்டுறீங்களா? நம்ம இல்ல, சும்மா வச்சிருக்கிற இது இது எதனா வண்டிக்கு எதனா இது ஆயிடுச்சுன்னா கை வாஷ் பண்றதுக்கா எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டான்ல. சும்மா கீழே போறது பதிலா இப்ப துரு பிடிச்சிச்சா, அது போட்டு கழுவி விடுறதுக்காக. சரி, சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய் தேங்காய் வாங்குறது பதிலா கீழே இருந்து இதெல்லாம் கூட யூஸ் பண்ணீங்க. பட் மருந்து மாத்திரை டானிக் எல்லாம் வந்தா யூஸ் பண்ணாதீங்க. எல்லாம் மருந்து ஐட்டம் வந்தா யூஸ் பண்ணிட்டு போறீங்க. சென்ட் யூஸ் பண்ணாதீங்க. சென்ட் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது இல்ல. அதெல்லாம் பாத்துக்கிறேன். சவுந்தர்யா சொல்லிச்சு, லிப்ஸ்டிக்லாம் நாங்க காசு கொடுத்து வாங்குறதுல எனக்கு குப்பையில கிடைக்கும். எக்ஸ்பைரி ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் போட்டா அது மாதிரி எல்லாம் போட மாட்டேன். போனதுன்னு சொல்லி ஒரு 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து என் பொண்ணு வாங்கிக்கிறது. ஆமா. சரி தீபா, என்ன வீடு எங்க போச்சு? வீடு இருக்குதா? வீட்டாண்ட போன வீடியோ சமையல் வீடியோ என்ன செஞ்சீங்க? மீன் குழம்பா? அந்த வீடியோ நிறைய பேர் தீபா வீடு என்னாச்சு, தீபா வீடு எங்க இருக்கு வீடு? இதோ எங்க இருக்கு. என்ன படம் பெட்டிலாம் கட்சிதா? குப்பையில பெட்டிலாம் 600 ரூபாய் வாங்கிட்டாங்க. அந்த கொஞ்சம் பெட்டிக்கு எதுக்கு 600 ரூபாய்? என்ன பெட்டி அது? ஆதார் கார்டு அது எக்கறதுக்கு சொல்லி வாங்கினேன். வாங்கி முடிஞ்சோடனே ஒரு அம்மா இது பீரோ வாங்கி கொடுத்தாங்க. ஓ, அது பீரோ வாங்கறதுக்கு முன்னாடியே வாங்கினது. சரி இருக்கட்டும், 600 ரூபாய் யாரு கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அது வயிற்று இல்ல. அந்த
தகர பெட்டி ஆமா ஆமா தகர பெட்டி சரி இருக்கட்டும் அதுக்கும் வாங்க மனசு வரல சரியா சின்ன சின்ன மெட்டீரியல் போட்டு வைக்கலாம். பாருங்க மக்களே தீபா வீடு வந்து நல்லா தான் இருக்கு. மேல டிஸ்ட்ரிக் பொம்மையா அந்த டைனோசர் கண்ணா இல்ல யானைக்கண் யானைக்கண்ணு பரவாயில்லையே. ஓகே தீபா வீடு பாருங்க எல்லாரும் மக்கள் தீபா வீடு எங்க தீபா வீடு இங்க தான் இருக்கு எங்கேயும் போயிடல. ஆனா அதே ஓலை குடிசை மேல தார்பி எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகே மழைக்கு தாங்குதா ஓய்வு சார் புரியுதா எவ்வளவு பேர் ஓட்ட போய் பாருங்களேன் சார் ஒரு ஆளை பூந்து வரலாம். பார்த்து இருக்கு இன்னொரு அடுத்த மழைக்கு முன்னாடி அந்த அம்மா சீட்டு போறேன்னு சீட்டு போட்டு கொடுத்துருவாங்க. சீட்டு போட்டாங்கன்னா பந்தபஸ்து ஆயிடும். நம்ம கோழி தானே அது. சரி நான் என்கிட்ட ஒரு கோழி குண்டு இருக்குது லவ் பஸ் குண்டு பெரிய இரும்பு குண்டு குத்துறேன் குத்துட்டு ஒரு விட்டலாமா நான் ஒரு 10 கோழி வாங்கி குத்துறேன். அப்படியே அந்த 10 20 40 80 அப்படி பிசினஸ் டெவலப் பண்ணிடலாமா? அது பாக்குறதுக்கு ஆள் இல்ல சார். ஆள் இல்லையா? அது ஒண்ணு அது எங்கெங்க போய் மேஞ்சிட்டு யாரும் புடிச்சு போறாங்க. இவங்களுக்கே பாக்குறதுக்கு முடியல. எங்கன்னா வெளியே விட்டு குழந்தைகிட்டு போய் இப்ப கூண்டுள்ளே வச்சு அந்த அரிசி கிருத்தி எல்லாம் போட்டா சாப்பிட்டு கூண்டுள்ள இருக்காது. நோய் புடிச்சுக்கும். ஆமா இங்க வந்து மானவரியா மேஞ்சா அது நோய் கிடையாது. ஏதோ கடிக்கிற தீனி கீழ இருந்து எல்லாம் இது செல்லுன்னு சொல்லாங்க. இயற்கையா கிடைக்கிற பொருள் தான் சாப்பிடும். அது சாப்பிட்டுச்சுன்னா அவங்களுக்கு நோய் நடி கிடையாது. அவங்க பாட்டி சுத்திக்கனே விளையாடிக்கனே இருப்பாங்க. பொட்டங்க மேல மேஞ்சுக்கனே இருப்பாங்க. நோய் நடி கிடையாது. நம்ம இது கூண்டுலே போட்டு அமுக்கி இல்லாத நோய் நொடி எல்லாம் வந்து சேர்ந்துடும். இப்ப உங்க கூண்டு இல்லையா இந்த மர கூண்டு தானா? இது வேஸ்ட் ஆகுது. பெரிய கூண்டு அது. நான் வண்டி வச்சு அனுப்புறேன். இது அந்த சிமெண்ட் கூண்டா? சிமெண்ட் கூண்டு இது வேண்டாம். அது கம்பி வேலை போட்டு பெரிய கூண்டு அது. நான் வண்டியை என்ன நம்பாலும் வண்டியை நான் வட்ட ஏற்றி அமைச்சிடுறேன். ஒரு 10 வந்துருக்கு சார். ஏதோ வந்துருக்கு. நேத்து கூட ஒரு பாம்பு அடிச்சேன். பாம்பு கோயில் இந்த பாம்பு இல்ல அதுதான் நான் கூட பயமா கோயில் சார். நாங்க கூண்டெல்லாம் சுத்தமா இருக்கும். என்ன சுத்தம் இருந்ததா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா கூட சாம்பிரன் போக போறது கூண்டு உள்ள கூட. ஆமா எதுனா வர்றது பூச்சி பாம்பு வர்றது. இந்த பூண்டு தோல் இருக்குல்ல சார் பூண்டு தோல் போடலாம் போட்டா ஸ்மெல் வராதா? வராது பாம்புங்க வராது. பூண்டு தோல் இந்த வெங்காய தோல் அதெல்லாம் சில பேர் பெட்ரோல் டீசல் ஊத்தி விட்டுறாங்களா? அப்படியெல்லாம் மண்ணெல்லாம் ஊத்தினா ஸ்மெல் வராதாமே? அப்படியெல்லாம் வேண்டாம் சார். இந்த கோயிங்களுக்கு பூண்டு தோல் இந்த வெங்காய தோல் அதெல்லாம் போட்டா பாம்பு வராது. பூண்டு தோலுக்கே வராது சார். நான் ஒரு 10 கோழி வாங்கி அந்த கூண்டுல போட்டு வச்சிடறேன். எனக்கு அப்பப்ப என்ன வந்தா முட்டை மட்டும் கொடுங்க. கோழி உங்களுக்கு முட்டை எனக்கு இல்ல சார். நீங்க கோழியை பிடிச்சி போங்க. அப்படியா? இல்ல கோழி கூட்டு இருக்கட்டும். அப்பப்ப முட்டை மட்டும் அதை பாரு சார் 3 துண்டு. அதுவா? அதான் நம்புதானா? இது நம்புதானா? இது வான் கோழி யாருது? சௌந்தர்யாவா? ஒரு வாத்து வாங்கி விட்டா சார். 2 வாத்து. ஆமா என்னாச்சு? ஒரு வாத்து செத்து போச்சு. ஒன்னு அதை கட்டிக்கனே இருக்குது. ட்ராக் இன்னும் ஒன்னு வாங்கி விட்டுறதானே ஜோடி வாங்க முடியலையா? அந்த ஜின்கோயிட குத்தி ரத்தமெல்லாம் செஞ்சிருச்சு. அந்த கொண்டை போட்டு நெசுக்கி ரத்தமெல்லாம் பண்ணிருச்சு. சண்டை கோயிலா வச்சிருந்தே இருக்குதா? 2 செத்து போச்சு சார். இது ஒன்னு இருக்கிறா. இது உண்டானா? ஆமா அது ஒன்னு நிக்கிறா. அத பாருங்க அதுவா? இந்த கருப்பு எல்லாமே போய் வச்சுக்கிறீங்க. சரி எல்லாமே வீட்டுல சுதந்திரமா போய் வருமா? வீடு உனக்கு மட்டும் இல்ல கோழிக்கு நாய்க்கு பூனைக்கு எல்லாம் சண்டை விடாது. நல்லா சுதந்திரமா இருப்பாங்க. கூண்டுல யாரும் கூட்டுல போக மாட்டாங்க. மரத்துல ஏறி உட்காந்துக்குவாங்களா? நம்ம கிட்ட யாரும் வரும். ஆனா திங்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட வருவாங்க. திங்கிறது வந்துருவாங்க. இந்த வந்துட்டாங்களே டைம் ஆயிடுச்சு திங்கிறதுக்கு. மதிய சாப்பிடறதுக்கு வந்து 3 வேளை போடு சார். காலையில சாயங்காலம் நம்ம திங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சாப்பாடு. அது கம்பு அரிசி எல்லாம் போடணுமா? ரேஷன்ல அந்த கொம்பு வாங்கி கலந்து போட்டது. இப்ப இதுல என்ன வாங்கி போற விக்கிறதுனா பெருமாள் வருதுல டைம் பாஸ் தானா? சும்மா டைம் பாஸ் தான்ல. டைம் பாஸ்க்கு செலவு பண்றீங்க. என்ன சார் சார் பாவம் நம்மள மாதிரி ஒரு ஜீவன்ல. அது இருக்குது சார். கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆதல. ஆமா நாய் இருக்குதா? குட்டி போட்டுருக்கு சார். 9 குட்டி. 9 குட்டி போடுதா? அப்பா போமா போக கூடாது. ஊட்டி உள்ளவா? வெளிய இருக்குது. அண்ணன் வச்சிருக்கேன். 9 குட்டி போடுதா? அதுக்கு சொல்லி கூண்டு அடிச்சிருக்கேன். போய்க்கிட்டு சொல்லி எடுத்து அந்த கூண்டு எட்டி பாக்குறாரு. எட்டி பாக்குறாரு. நான் அரிசி எடுத்து போடலையா? நான் இருந்த சாப்பாடு எது போடுறது அரிசி போடுறது அதெல்லாம் போட்டுறது. அந்த வாத்துக்கு குடுக்குது பாரு அந்த கோயை எடுத்து கொடுக்குதா? அத பாருங்க. வா பக்கத்துல வா. ரெண்டு ஃப்ரெண்டா பாக்குது. இந்த குட்டிங்களுக்கு எல்லாம் கூப்பிடுது சாப்பிடுறதுக்கா? பின்னாடி இருக்குது அந்த வாத்து. அது முன்னாடி கத்து. இது என்னது? எல்லாம் எலக்ட்ரானிக் டிவைஸ்ங்க தான் பாருக்குது. நான் இன்னும் பார்க்கறதெல்லாம் இருக்குது. ஏதோ ஒண்ணு பொறுக்கி போட்டத நம்ம வயித்துக்கு. ஆமா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிட்டே இருக்கணும். சும்மா இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிட்டே இருக்கணும். காலேஜ் கம்மி இருக்க முடியல சார் என்னால. ஊருக்கு இப்பதான் போயிட்டு வந்தோம். அப்படியா? காலையில வந்தோம். இப்படி பார்த்தேன்.
வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது, கம்னி இருக்க முடியாது. அதனால இல்ல இதுல இறங்கிட்டீங்க. எப்பவுமே ஸ்டாக் இருந்துனே இருக்கும், டைம் பாஸ் ஆகுனா பிடிச்சிக்கிட்டு அதை. எங்க சார் கம்னி இருக்க முடியாது, அதனால இருக்க முடியாது. பேசாம அந்த ஸ்கிராப் கடை இருக்குது, ஸ்கிராப் கடையில வேலைக்கு கூட்டா போயிடல, அவங்க பிடிச்சி கொடுத்து கூலி கொடுத்துருவாங்களா? வேண்டாம், நம்ம சுயத்தை எடுத்தா யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்க கூடாதுல்ல. நான் பாத்துட்டேன் நம்ம ஆளுங்க எல்லாம் யார்கிட்டயும் போய் கை கட்டி நின்று வேலை செய்ய மாட்டாங்க. இன்னைக்குன்னு வேலை வந்தா அது வந்து நம்மளுக்கு ஏற்ற வேலை தான் நத்திடும். இப்ப கூட மாசம் 12,000 சொன்னாங்க சார், பெருக்கிற வேலை ஈஸியா தான் இருக்குது. காலையில 6 மணிக்கு போயிட்டு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்து செய்யலாம். இந்த குழந்தை ஆமா அது வேற பாத்துக்கணும் போனோம், யாரு பாத்துப்பாங்க, யாரு அதுக்கு துணைக்கு இருக்குதுப்பா, என்ன தவிர யாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். மேற்படி விஷயம் என்னாச்சு என்ன சார் அவரு மேட்ரு? அது கதை இல்ல, அப்படியே 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 சைலண்டா ஓடிங்குது. சரி எத்தனை நாள் தான் சார் சாப்பிடுவாங்க? அவனுக்குன்னு ஒரு டைம் வந்தது, எனக்குன்னு ஒரு டைம் வரல, காத்திருக்கலாம். நம்மளுக்கு டைம் வர வரைக்கும் காத்திருக்கேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அவன் அதுக்கு மேல நம்மளுக்கு டைம் கிடைக்கலன்னா அவன் பக்கமே டைம் ஆரம்பிச்சுச்சுன்னா கடவுள் ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நாள் கூலி கொடுக்க மாட்டாங்களா? அது கம்மி இருக்கும். அனுபவம் வைக்கிறவங்க அனுபவம் வைப்பாங்க. நாடு அழிய போகுதுன்னு சொல்றாங்க. எப்போ தெரியல சார், 2006 தான் அழியுதுன்னு சொல்றாங்க. ஆமா 2005 2026 எழுதாமா? அதுக்குள்ள அந்த இந்த ஸ்கிராப்ல போட்டு காசு வாங்கிடு. ஆமா ஆமா அவ்வளவுதான். ஆமா இவனுக்கு வேற வேலையே கிடையாது. யூடியூப் சேனல்ல உலக அழிய போகுது, அது அழிய போகுதுன்னு காலையில இந்த செய்தி கேட்டேன், உலக அழிய போகுது, அழிவிட்டு நம்ம டக்கு டக்குனு பொறுக்கி கைலங்கடல போட்டு கறி மீன் வாங்கி சாப்பிடலாம், கறி மீன் வாங்கி தின்னு நிம்மதியா போயிடலாம். அதுதான் பிடிச்சிக்கிறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன செய்யறது? அங்க போயிட்டு பொண்ணு வரவே மாட்டேன் வீட்டுக்கு. வாடி போலாம், திருவாரூர் போனீங்களா? வாடி வீட்டுக்கு போலாம் 2 நாள்மா அப்படின்னு சொல்றேன். நல்லா படிக்குதா பாப்பா? டியூஷன் எல்லாம் போகுதுல்ல? இப்ப அடுத்த வருஷம் 1ஆவதா? இப்பதான் சேர்த்த மாதிரி 2 வருஷம் ஓடிச்சு. டக்கு டக்கு டக்குன்னு ஓடுது பாரு. உங்களுக்கு இப்ப சேர்த்த மாதிரி, எங்களுக்கு இப்ப சேர்த்த மாதிரி தெரியல. எங்க பொண்ணு பாப்பா ஒரே கிளாஸ் தான், 1ஆவது தான் போகுது, யூகேஜி படிக்குது. ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணாதான் போறாங்கல்ல சார்? அவன் வேற ஸ்கூல் அவங்க. ஆமா, ஆனா இவங்களும் ஒண்ணாவது இந்த வருஷம் தானே போவோம். ஆமா ஆமா இந்த வருஷம் சௌந்தர்யா அவங்க பொண்ணு சேர்த்தலாம். துணைக்கெல்லாம் நம்ம குழந்தை துணைக்கு அது போவாது. ஏன்னா அவளுக்கு சீக்கிரம் என் பொண்ணு 1ஆவதுல புரிஞ்சிச்சுன்னா 4 மணிக்கு விடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்ப 2:30க்கு சீக்கிரம் விட்டுருவாங்க. அது கூட்டு வந்துடும், போயிட்டு கேட்டுடலாம். நம்ம பாப்பாக்கு 4 மணிக்கு விட்டா எனக்கும் நல்லது சார். ஏன்னா நம்ம வேலைக்கு போலாம் வரலாம், வேலைக்கு கூட போலாம். இது என்னது நீட்டா இருக்குது, அது கைப்பிடி வச்சு இது சிக்கன் போடுங்களா? டம் சிக்கன் போடுறதா? ஆமா, இது ஒரு வாலி சொல்லுவாங்கல்ல, இதுல கரண்டி கரண்டி. ஓ அதுவும் அதுக்கு அந்த இது கரண்டி போனதால தூக்கி போட்டாங்களா? இது வெளியே வந்துச்சுன்னா அந்த சுத்தி எடுத்து உள்ள போட்டுலன்னு பாக்குறாங்க, வரமாட்டாங்க. வெளியே வரமாட்டேங்குதா? கைட்ட முடியாது அந்த மாதிரி. அது கட்டியாது, கட்ட நல்லா இருக்குது, புடி சுத்தி எடுத்து பாத்து. ஆனா எப்படி நான் கைட்டுவேன் சார்? நெருப்புல வச்சாக்க மரம் எரிஞ்சிடும். எப்படி கைட்டுன்னு எனக்கு நல்ல ஐடியா தெரியும். தனியா வச்சிருக்கீங்களா? எப்படியாவது இதோட உசுறு எடுத்துட்டு எடுத்து அந்த சுத்தி எடுத்து அதுல போட்டுறதா எனக்கு தூக்கமே வராது. ஓ அந்த சுத்தி எடுத்து மரம் இதுல போட போறீங்களா? சரி சரி சரி. ஓகே தீபா, ஒரு 1/2 மணி நேரம் உங்க வேலையை தொந்தரவு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இல்ல சார், என்ன டிஸ்டர்ப்? இவ்வளவு நேரம் நான் என்ன படம் பாத்துக்கினே இருப்பேன், உச்சிக்கினே இருப்பேன், வேலை செஞ்சுக்கினே இருப்பேன். டைம் பாஸ் படம் பார்த்துனே உச்சினே இருப்பீங்க. சரி சரி சரி. இந்த பேலன்ஸ் முடியுது சார். அப்படியா? இந்த என்னைக்கு முடியுது? இன்னல இருந்து முடியுதா? போன் அடிச்சு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? போன் அதெல்லாம் கரெக்டா போன் பண்ணிடுவாங்களா? பேலன்ஸ் முடியுதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஓகே தேங்க்ஸ் சார். அவங்க வந்து சர்ச்சில் வேற தராங்களா? அப்படியா? போய் வாங்கினா. அது வாங்குறதுக்கு. ஓகே, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். தேங்க் யூ.